என்னுடைய வீடியோ பார்க்குறீங்கன்னா லைக் கொடுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். பிரண்டை, பசலைக்கீரை இதெல்லாம் உடம்புக்கு ரொம்ப நல்லது. இது மாதிரி ஒரு சின்ன செடியை நட்டு வச்சிங்கன்னா கூட நல்லா படர்ந்து வந்துடும். நம்ம வீட்டிலே இருந்து பறித்தோம்னா அது ஒரு இதுதான். இந்த பிரண்டை எங்கள் வீட்டு தோட்டத்தில், மாடி தோட்டத்தில் தொட்டியில் காய்ச்சது. இந்த பிரண்டை 2 தடவை பறிச்சிட்டோம். இது இப்போ பறித்து வச்சுருக்கிறேன். நாளைக்கு தான் இதை தோல் சீவிட்டு, லேசாக தோல் சீவிட்டு துவையல் அரைக்கிறதுக்கு காலையில் நல்லாயிருக்கும். சாப்பிட்றதுக்கு உடம்புக்கு ரொம்ப 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 நல்லது. எலும்பு வளர்ச்சி, மூட்டு வலி இதெல்லாம் இல்லாமல் இருக்கும். கால்சியம் மாத்திரையே நம்ம சாப்பிட வேணாம். இந்த பிரண்டையை சாப்பிட்டோம்னா இது வாரத்துக்கு 3 தடவை நீங்கள் சேர்த்துக்கிட்டிங்கன்னா ரொம்ப நல்லது. இது கிடைச்சிச்சின்னா நீங்கள் விட்டுறாதீங்க, வாங்கி வச்சுக்குங்க. வாரத்துக்கு 3 தடவை சேர்த்திங்கன்னா உடம்பு ரொம்ப நல்லது. இது சிகப்பு பசலை. இது மாடியில் தோட்டத்தில் தொட்டியில் தான் வச்சுருக்கோம். இது பறித்து நாளைக்கு தான் இதை செய்யணும். சாம்பார், கூட்டு இது மாதிரி செய்யலாம். நல்லாயிருக்கும், ரொம்ப நல்லது உடம்புக்கு. இதில் நல்ல ஒரு சத்தெல்லாம். இந்த கீரையை சாம்பாரில் போடலாம், பாசிப்பருப்பு போட்டு கூட்டு வைக்கலாம், ரொம்ப நல்லாயிருக்கும். இது தினம் கூட சேர்த்துக்கலாம், இல்லை ஒரு வாரத்துக்கு 4 தடவை சேர்த்துக்குங்க. அதுவும் சிகப்பு பசலை கிடைக்கவே கிடைக்காது. இந்த பசலையில் உள்ள பழம் செவந்து பாருங்க, கையெல்லாம் அப்படியே சிகப்பாயிடுச்சு. அழகாக இருக்கும் பார்க்குறதுக்கு. இது மாதிரி தான் நம்ம உடம்புலையும் ரத்தம் சேரும். சிகப்பு பசலை பழம் இப்படி தான் கையில் போட்டால் நல்லா மருதாணி போட்ட மாதிரிக்கே இருக்கும். அதனால தான் உடம்புலையும் நல்ல ரத்தம் ஊறும் இதை சாப்பிட்டிங்கன்னா. இதே மாதிரி கலரில் இது உருண்டை காவலி அல்லது கொடி காவலின்னு சொல்லுவாங்க. வாங்கி நம்ம வீட்டிலே வச்சுருக்கணும், ஒரு இடத்துல பத்திரமா வச்சுருக்கணும். வச்சிங்கன்னா இந்த மாதிரி முளைச்சி வரும். ஒரு நாளைக்கு ஒரு மாதிரியாக முளைச்சி வந்துக்கிட்டே இருக்கும். இன்னும் கொஞ்சம் நல்லா வளர்ந்து வந்ததும் ஒரு சாக்கில் நல்லா மண் போட்டு அதில் நீங்கள் இதை நட்டு வச்சிங்கன்னா நல்லா கொடியாக வளர்ந்து அதில் காய்ச்சி நல்லா தொங்கும். அப்பப்போ வேணுன்னா பறிச்சுக்கலாம். இது வாங்கிட்டு ஒரு 20 நாள் இருக்கும். நல்லா இது மாதிரிக்க வளர்ந்து வந்திருக்குது. வாய்வுலாம் போயிடும், கேஸ் இருக்காது உடம்புல, எலும்புக்கு நல்ல வளர்ச்சி அடையும். முந்தியெல்லாம் ஒரு 40 வருஷம் 50 வருஷத்துக்கு முன்னாடி இதை உருளைக்கிழங்குன்னு சாப்பிட்ருக்காங்க. அது எல்லாம் இப்போ மறந்து போய் இப்போ காவலி கிழங்குன்னு இப்போ வந்திருக்குது. இது ஒரு இடத்துல விற்றாங்க, வெறும் கிழங்காக தான் இருந்துச்சு. அதை இந்த மாதிரி இந்த பழத்தை வச்சு தேய்ச்சி இது ஒரு அழகாக இருக்குல்ல, கைக்கு மருதாணி போட்ட மாதிரிக்கே இருக்குதுல்ல. நீங்களும் ஒரு சின்ன செடி வச்சிங்கன்னா போதும், நல்லா படர்ந்து இது மாதிரி பழம்லாம் வரும். கீரை நம்மளுக்கு ரொம்ப உதவியாக இருக்கும். சின்ன பிள்ளையிலே இது மாதிரி தானே நம்ம போட்டுக்குவோம். அது மாதிரி ஞாபகம் இருக்கா? யாராவது இருந்தால் சொல்லுங்களேன். அது மாதிரி போட்டிருக்கீங்களா? உங்கள் வீட்டில் இது மாதிரி செடி இருக்குதா? இருந்தால் சொல்லுங்கள்.